ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பீக் இங்கிலீஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 50 எலமெண்ட்ரி வேர்ட்ஸ், அதாவது அடிப்படை வார்த்தைகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகள் தெரியாமல் இங்கிலீஷை கற்றுக்கவே முடியாதுங்க. ஸோ அதனால் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நான் உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லித்தர போகிறேன். எல்லா வார்த்தைகளையும் தமிழில் சொல்லி அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு சொல்லித்தர போகிறேன். இந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை என்னென்னா ஊசி. ஊசி அப்படின்னா இங்கிலீஷில் நீடல். நெக்ஸ்ட் ஒன் கட்டம், அந்த காலகட்டம், அதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா பேஸ். நெக்ஸ்ட் ஒன் சுரப்பி அப்படின்னா இங்கிலீஷில் கிளாண்ட். நெக்ஸ்ட் ஒன் சம்மந்தப்பட்ட, இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் இன்வால்வ்ட். நெக்ஸ்ட் ஒன் வரைபடம் அப்படின்னா இங்கிலீஷில் கிராஃப். நெக்ஸ்ட் ஒன் தொலைநிலை அப்படின்னா இங்கிலீஷில் ரிமோட். நெக்ஸ்ட் ஒன் உலர்த்தி, அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் ட்ரையர். நெக்ஸ்ட் ஒன் மதிப்பீடு அப்படின்னா இங்கிலீஷில் அசஸ்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் உள், அது எப்படி சொல்லலாம் இன்னர். நெக்ஸ்ட் ஒன் சுதந்திரமான அப்படின்னா இங்கிலீஷில் இண்டிபெண்ட். நெக்ஸ்ட் ஒன் மொழிபெயர்ப்பு, இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன். நெக்ஸ்ட் ஒன் பெயரிடப்பட்டது அப்படின்னா இங்கிலீஷில் நேம்டு. நெக்ஸ்ட் ஒன் துருவம், கம்பம், இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் போல். நெக்ஸ்ட் ஒன் படிக, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா கிறிஸ்டல். நெக்ஸ்ட் ஒன் தனிப்பயன் அப்படின்னா இங்கிலீஷில் கஸ்டம். நெக்ஸ்ட் ஒன் கன்னி அப்படின்னா இங்கிலீஷில் வெர்ஜின். நெக்ஸ்ட் ஒன் அப்பா அப்படின்னா இங்கிலீஷில் டேடி. நெக்ஸ்ட் ஒன் பைத்தியம் அப்படின்னா இங்கிலீஷில் மேட். நெக்ஸ்ட் ஒன் கொக்கி அப்படின்னா இங்கிலீஷில் ஹுக். நெக்ஸ்ட் ஒன் நீரிழிவு நோய்னா டயபெட்டிஸ். நெக்ஸ்ட் ஒன் கம்பளி அப்படின்னா இங்கிலீஷில் ஹுல். நெக்ஸ்ட் ஒன் உணவு, சாப்பாடு, இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் மீல். நெக்ஸ்ட் ஒன் ஜோடி அப்படின்னா இங்கிலீஷில் கப்புள். நெக்ஸ்ட் ஒன் முக்கியமான, மைய பாகம், இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்லனா கோர். நெக்ஸ்ட் ஒன் அச்சிடுதல் அப்படின்னா இங்கிலீஷில் பிரிண்டிங். நெக்ஸ்ட் ஒன் கருணை அப்படின்னா இங்கிலீஷில் மர்சி. நெக்ஸ்ட் ஒன் சுவரொட்டி அப்படின்னா இங்கிலீஷில் போஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பட்டு அப்படின்னா இங்கிலீஷில் சில்க். நெக்ஸ்ட் ஒன் சிக்கல்கள், பிரச்சனைகள், இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா இஷ்யூஸ். நெக்ஸ்ட் ஒன் செயலற்றது, இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் பேசிவ். நெக்ஸ்ட் ஒன் கடந்து விட்டது, தேர்ச்சி, இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் பாஸ்டு. நெக்ஸ்ட் ஒன் மனநிலை அப்படின்னா இங்கிலீஷில் மூட். நெக்ஸ்ட் ஒன் மகிமை அப்படின்னா இங்கிலீஷில் க்ளோரி. நெக்ஸ்ட் ஒன் சொட்டுகள் அப்படின்னா இங்கிலீஷில் ட்ராப்ஸ். நெக்ஸ்ட் ஒன் கண்ணீர் அப்படின்னா இங்கிலீஷில் டியர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் குத்துதல், துளைத்தல், அதாவது காது குத்தல், இதெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷில் பியர்சிங். நெக்ஸ்ட் ஒன் சக்தி வாய்ந்த, இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் பவர்ஃபுல். நெக்ஸ்ட் ஒன் கலப்பு அப்படின்னா இங்கிலீஷில் மிக்ஸ்டு. நெக்ஸ்ட் ஒன் நாணயம் அப்படின்னா இங்கிலீஷில் காயின். நெக்ஸ்ட் ஒன் வழக்குகள் அப்படின்னா இங்கிலீஷில் கேசஸ். நெக்ஸ்ட் ஒன் உள்ளது, இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்லனா எக்ஸிஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் தோல்வியுற்றது, இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்லனா ஃபெயில்டு. நெக்ஸ்ட் ஒன் உருட்டுதல் அப்படின்னா இங்கிலீஷில்
ரோலிங் ரோலிங். நெக்ஸ்ட் ஒன். வேர்கள் வேர்கள் அப்படின்னா இங்கிலீஷில் ரூட்ஸ் ரூட்ஸ். நெக்ஸ்ட் ஒன். தள்ளுபடி தள்ளுபடி அப்படின்னா இங்கிலீஷில் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட். நெக்ஸ்ட் ஒன். துளைகள் துளைகள் அப்படின்னா இங்கிலீஷில் ஹோல்ஸ் ஹோல்ஸ். நெக்ஸ்ட் ஒன். காரணங்கள் காரணங்கள் அப்படின்னா இங்கிலீஷில் ரீசன்ஸ் ரீசன்ஸ். நெக்ஸ்ட் ஒன். நடுத்தர நடுத்தர அப்படின்னா இங்கிலீஷில் மீடியம் மீடியம். நெக்ஸ்ட் ஒன். விகிதம் விகிதம் அப்படின்னா இங்கிலீஷில் ரேஷியோ ரேஷியோ. நெக்ஸ்ட் ஒன். நுழைவு நுழைவு. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்லனா என்ட்ரி என்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் இருக்குது. அதாவது பேச்சாளர் பேச்சாளர் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு நீங்கள் தாங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.